நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ பிறந்து விட்டோம், வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு கல்வி தேவை. என்ன கல்வி தேவை? மேத்ஸ் படிக்க வேண்டும், சயின்ஸ் படிக்க வேண்டும், என்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது ஒரு அக்கௌண்டன்சி முடிக்க வேண்டும், அல்லது ஐடியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிக்க வேண்டும். ஏனென்றால் நான் பிறந்து விட்டேன், வாழ வேண்டும், வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தேவை, தேட வேண்டும். ஊரில் தேட முடியவில்லை என்றால் எங்காவது போக வேண்டும். அலைகிறேன். சுப்ஹானல்லாஹ், திருமணம் முடித்து ஒரு வாரத்தில் வெளிநாட்டுக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். மனைவி கன்சீவானதற்கு பிறகு வெளிநாட்டுக்கு வருகிறார்கள். குழந்தை வரும்போது ஊரில் இல்லை. தான் பெற்ற பிள்ளையை பார்ப்பதற்குரிய வாய்ப்பில்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். தாயினுடைய மௌத்துக்கு போக முடியாமல் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். தந்தையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இன உறவுகளை மிஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருக்கிறார்கள். எல்லாம் எதுக்கு? பணம். இந்த பணத்தால் என்ன செய்ய முடியும்? பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? மேக்சிமம் சொல்லுங்கள். சாப்பிடலாம், உடுக்கலாம், ஒரு ஹோட்டலில் போய் தங்கலாம், ஏதாவது ஒரு போனை வாங்கலாம், அல்லது ஒரு பொருளை வாங்கலாம். நமக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். டாக்டர்கள் கை விரிக்கும் போது எங்க போக பார்க்கிறோம்? எங்களால் முடியாது என்று ஒரு டாக்டர் சொல்லிவிட்டால் அடுத்தது என்ன சகோதர சகோதரிகளே? நம்முடைய பணம் என்ன பண்ணும்? பெரிய மல்டி பில்லியனர், ட்ரில்லியனர், நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய முடியாது. ரியலாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இது. சஹாபாக்கள் அந்த அந்த கோணத்தில் தான் எல்லாவற்றையும் யோசித்தார்கள். அவர்களுடைய முழு லைஃபையும் அப்படியே யோசித்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க. மாஷா அல்லாஹ் பிஸ்னஸ் பண்ணுகிறார், பெரிய கோடீஸ்வரனாக மாறுகிறார், நல்ல வசதி. ஆனால் அவர்கள் அடிக்கடி அழுதார்கள். எதுக்கு அழுதார்கள்? எனக்கு எல்லா இன்பங்களும் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு மறுமையில் அது தடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் போதிய அளவு வசதியோடு இருந்தவர்கள், வறுமையில் இருக்கவில்லை. அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது குத்தப்படுகிறார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். உடம்பிலிருந்து நிறைய பிளட் வெளியாகிவிட்டது. இந்த நேரத்தில் அவரை நலம் விசாரிப்பதற்கு நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தந்தை படுகிற அவஸ்தையை பார்த்து மகன் தந்தையினுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியில் வைக்கிறார். வாப்பா படுற கஷ்டத்தை பார்த்து மகன் தூக்கி மடியில் வைக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனினுடைய தலையை கீழே வையுங்கள் என்றார். உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் கெஸ் பண்றார், இந்த மடி கம்ஃபர்ட்டா இல்லை, அதனால தான் தந்தை சொல்கிறார் என்று. தந்தை ஒரு தலையணை தரட்டுமா என்று கேட்டார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, உன்னுடைய மடியும் வேண்டாம், தலையணையும் வேண்டாம், என்னுடைய தலையை நிலத்தில் வைத்து விடு. வைலி வ வைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. எனக்கு, அதாவது என்னுடைய ரப்பு எனக்கு அன்பு காட்டாவிட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடுதான் என்று சொல்லி அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துகிறார். என்னால் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் மறுமையோடு தொடர்புபடுத்தித்தான் சிந்தித்தார்கள். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் நாளைக்கும் வாழுவேன், நாளை மறுநாள் வாழுவேன், நாளை மறுநாள்னா பரவாயில்லை, இன்னும் 25 வருஷத்துக்கு பிறகு நான் இருப்பேன். இந்த மனநிலையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் அவருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலக இன்பங்களை
இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் அதே நேரத்தில் இதை விட்டு மறுமை வீட்டுக்கு செல்வதற்கும் என்று 2 தேர்வுகளை கொடுத்தார். இங்கே இருக்கிறண்டா நீ இருக்கலாம், நீ மௌத்தாகி மறுமைக்கு போறண்டா போகலாம். ஆனால் அந்த அடியான் இந்த உலகத்தை தேர்வு செய்யவில்லை, மறுமையைத்தான் தேர்வு செய்தார் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை சொல்லும் போது நிறைய சஹாபாக்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் கடுமையாக அழுதார்கள். மற்றவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர் எதற்காக அழுகிறீர்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த அடியான் வேறு யாருமல்ல அவர்தான் என்று. சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வந்த அந்த சஹாபாக்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மறுமையோடு தொடர்புபடுத்தி பேசினார்கள், மறுமையோடு தொடர்புபடுத்தி பார்த்தார்கள், சிந்தித்தார்கள். அதனால தான் அவர்கள் அல்லாதவர்களை அல்லாஹ் சொல்லும் போது யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆখিরাতি காஃபிலூன், அவர்கள் உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அம்சங்களை எல்லாம் நிறைய அறிகிறார்கள், ஆனால் மறுமையுடைய வாழ்க்கை சம்பந்தமாக அலட்சியமாக இருக்கிறார்கள். இப்போ ஈமானுடைய அகீதாவுடைய விஷயத்தில் இன்று நம்மிடம் மிகப்பெரிய, நம்மிடம் என்று நான் சொல்வது முஸ்லிம்களை, அல்ஹம்துலில்லாஹ் இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அது பொருந்தாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இது பொருந்தாது. என்றால் அவர்கள், இப்போ நான் சொன்ன இந்த உலகம், நான் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு பெரிய சோதனையான காலம், மேக்சிமம் ஃபித்னாக்கள் வெளிப்பட்டிருக்கிற காலம், அல்லாஹ்வை விட்டு திசை திருப்புகிற காரணிகள் எல்லாம் நிறைந்து போயிருக்கிற காலம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலத்திற்குள் இப்படி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் உட்கார்ந்து, இது ஒரு நிகழ்ச்சி இல்லையே உங்களுக்கு, வாரம் இப்படி நடக்கிறது ஹுத்பா, அதே போல இடையில கிளாஸுகள், ஆன்லைனில் நடக்கக்கூடிய வகுப்புகள் என்று எல்லாவற்றிலும் பெரும்பாலும் இங்கே வருகின்ற சகோதர சகோதரிகள், இது போல ஒவ்வொரு சென்டருக்கும் வருகிற சகோதர சகோதரிகள், ஊர்களிலும் அந்த மஸ்ஜிதுகளோடு சென்டர்களோடு தொடர்பாக இருக்கிற சகோதர சகோதரிகள் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு அளவு கேர்ஃபுல்லாக ஒரு லட்சியத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்து. அவ்வப்போது பலவீனங்கள் ஏற்படுவது என்பது சகஜம், அது அல்லாஹுடைய சுன்னத். அது அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். நம்ம குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய சூழலால் குறையலாம். அப்போது சில நேரங்களில் பாவங்கள் வரும், அதுக்கப்புறம் நம்ம உணர்வோம், தௌபா செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெரும்பாலான மக்களை நீங்கள் பாருங்கள். இப்போ ஜுபைல் எடுத்துக்கொண்டால், ஜுபைலிலே தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு களியாட்ட நிகழ்ச்சி, ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று டிக்கெட் இல்லாமல் நீங்கள் போட்டு பாருங்க. ஏதாவது ஒரு கலைஞரை எடுத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அது ஒரு சினிமா ஆக்டராக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு சும்மா ஹாஷியமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக இருக்கலாம். காசு எடுத்தாலே பெரிய க்ரௌட் வரும், டிக்கெட் எடுத்தாலேயே பெரிய க்ரௌட் பார்க்குறோம். துபாயில் பார்க்குறோம், மற்ற நாடுகளில் பார்க்குறோம். அப்படியே பெரிய அளவுக்கு கெதராகும் மக்கள். ஆனால் மார்க்க நிகழ்ச்சி என்று சொன்னால், இந்த மார்க்க நிகழ்ச்சியில் நான் இந்த ஃபேனி ஸ்டைலில் வாராக்களை சொல்லலை. அது ஒரு குரூப் இருக்கு. இப்போ சிலருக்கு முபாரக் மதனியை பிடிக்கும், அவர் வந்தால் மட்டும் வர்றது. சிலருக்கு அப்துல் பாசித் புகாரியை பிடிக்கும், அவரை கண்டா அவரோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக வர்றது, பயான் கேட்கறதுக்கு இல்லை. இதை இஸ்லாம் எதிர்பார்க்கல. இதுவும் ஒரு வகையான கஃப்லத் தான். இல்மை தேடி வர வேண்டும். மஸ்ஜிதில் உட்கார்ந்து படிப்பது இது என்னது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சுவன பூங்காக்களில் ஒன்று மஸ்ஜிதிலே உட்கார்ந்து குர்ஆனை ஹதீஸை படிக்கிற கூட்டம் என்று சொன்னார்கள். அந்த மஜ்லிஸே சுவன பூங்கா என்று சொன்னார்கள். அந்த இன்ட்ரெஸ்ட் வர வேண்டும். அது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களில் தலபத்துல் இல்ம்களில் யார் அந்த வகுப்பை எடுத்தாலும்
அந்த வகுப்பில் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. குறைந்தபட்சம் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக அந்த மஜ்லிஸுக்கு செல்ல வேண்டும். அந்த மஜ்லிஸிலே நான் போய் உட்கார்ந்தால் அங்கிருக்கிற மலக்குகள் எனக்கு இஸ்திக்ஃபார் செய்வார்கள், எனக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள், துஆ கேட்பார்கள். எனவே இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண கூடாது என்கிற அந்த உணர்வோடு போய் உட்கார வேண்டும். இப்படி பார்த்தால் மிக சொற்பமானவர்கள் தான் இந்த மனநிலையோடு இருக்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவங்களுக்கு, ஹனி அன் லக்கும், உங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், அல்லாஹு தஆலா தந்திருக்கிற பெரிய ஒரு வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நிறைய ஷுக்ர் செய்யுங்கள். யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுகளில், அதாவது இல்முடைய மஜ்லிஸுகளில் கலந்து கொள்கிற பாக்கியத்தை இழந்திருக்கிறார்களோ நிறைய நன்மைகள் அவர்களுக்கு தடை செய்யப்படுகின்றன.